ஒரு மார்க்கத்தை உருவாக்கிட்டு பைத்திய மாதிரி எல்லாத்திலையும் இது இஸ்லாத்துக்குள்ள வாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கானாமே அப்படின்னு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி கேட்கறாங்க. உடனே கேட்டுட்டு இருக்கும்போதே நான் அந்த பாட்டி செல்ல வேண்டிய இடம் வந்து விட்டது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பைகளை கீழே வைத்துடன் அந்த பாட்டி கேட்டாங்க, எப்பா உங்களோட பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க. அந்த பாட்டி அதுக்கு அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு சொன்னாங்க, இவ்வளவு நேரமா திட்டி புலம்பிட்டு இருந்தேன், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஏன் நமக்கு என்ன தெரியுது என்று கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்விடத்தில் மென்மையை கடைபிடித்துள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் அந்த இடத்த மென்மையை கடைபிடித்து இருந்திருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருந்தா அந்த பாட்டி அவங்ககிட்ட சொல்லும் போதே நீ எப்படி என்ன சொல்லலாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கலாம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தீங்கான செயலை செய்யலாம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தீங்கான செயலை செய்யவும் மாட்டாங்க. இதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யஹூதியிடம் கடன் வாங்கியுள்ளார்கள். அந்த யஹூதியிடம்